வணக்கம் நண்பர்களே. சிட்ரா மோட்டிவேஷன் யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாழ்க்கையில் ஒரு குறிக்கோள், தவறுகளுக்கு முற்றுப்புள்ளி. இதை பற்றி நம்ம பார்க்கலாமா? வாங்க. வாழ்க்கையில் ஒரு குறிக்கோள் இருப்பது தவறுகளை தவிர்ப்பதற்கும் கவனத்துடன் செயல்படுத்துவதற்கும் உதவும். ஒரு குறிக்கோள் இருந்தால் மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்துவது போல தேவையற்ற விஷயங்களில் ஆர்வம் குறையும். குறிக்கோளுடன் உழைக்கும் போது மற்ற விஷயங்களை பற்றிய சிந்தனை குறையும். குறிக்கோளை அமைப்பது எப்படி? குறிக்கோள் நிர்ணயித்தல். முதலில் உங்கள் வாழ்க்கைக்கான ஒரு தெளிவான மற்றும் நிலையான குறிக்கோளை தேர்ந்தெடுக்க வேண்டும். இது உங்கள் செயல்களுக்கு வழிகாட்டியாக இருக்கும். இரண்டாவது, தவறுகளிலிருந்து கற்றல். உங்கள் குறிக்கோளை அடைய முயற்சிக்கும் போது பல தவறுகளை செய்யலாம். அந்த தவறுகளை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு அதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு தவறும் உங்கள் பயணத்தில் ஒரு முக்கியமான படியாக கருதப்பட வேண்டும். தொடர்ச்சியான முன்னேற்றம். இது 3வது பாயிண்ட். தவறுகள் நேர்ந்தாலும் அவற்றால் சோர்வடையாமல் தொடர்ந்து உங்கள் இலக்கை நோக்கி முன்னேறுவது முக்கியம். தவறுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் உங்களை மேலும் வலிமையாக்கும். 4வது பாயிண்ட், மனப்பக்குவம். தவறுகளை திருத்தும் மனப்பக்குவம் மிகவும் அவசியம். இது உங்கள் உறவுகளையும் வாழ்க்கையையும் மேம்படுத்த உதவும். சரியான பாதையை தேர்ந்தெடுப்பது. குறிக்கோளை அடைவதற்கு எந்த பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு மிகவும் முக்கியமானது இந்த சரியான பாதை தேர்ந்தெடுப்பது. அடுத்து, தன்னம்பிக்கை மற்றும் விடாமுயற்சி. குறிக்கோள் இல்லாமல் வாழ்க்கை பயனற்றது. எனவே உங்கள் வாழ்க்கையின் குறிக்கோளை தீர்மானிப்பது அது எவ்வளவு கடினமாக இருந்தாலும் தன்னம்பிக்கை மற்றும் விடாமுயற்சியுடன் தொடர்ந்து முன்னேறுவது அவசியம். வாழ்க்கையில் குறிக்கோள் மற்றும் தவறுகளை திருத்துதல் இரண்டும் ஒன்றோடொன்று இணைந்தவை. குறிக்கோள் இருந்தால் தவறுகள் நேர்ந்தால் அவற்றிலிருந்து கற்றுக்கொண்டு முன்னேறுவது எளிதாகிறது. இதுவே வெற்றிகரமான வாழ்க்கைக்கான மந்திரம். நண்பர்களே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே, நன்றி.